எந்த காலேஜுக்காவது அத்தாரிட்டி இருக்கா? நம்ம பிரைவேட்டான சில விஷயத்துக்குள்ள போய் நுழைஞ்சு கேட்கறதுக்கு எந்த காலேஜ்லயாவது இந்த இதை கேட்கலாம்? லீகலி நோபடி ஹேவ் தியர் ரைட்ஸ். அவங்க வந்து அது வந்து தனி உரிமை. அதாவது மனிதாபிமானம் தாண்டி அதாவது அவங்க வந்து ஒரு ரைட்ஸ்ன்னு எல்லாருக்குமே இருக்கு. லீகலி நோபடி ஹேவ் தியர் ரைட்ஸ் டு கொஸ்டின் சம்ஒன்ஸ் சாய்ஸ், பர்சனல் லைஃப், எனிதிங். ஸோ அது காலேஜ் நான் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால அவங்க சரியா படிக்கலையா, அவங்கள பிரிமிசஸ்ல ஏதாவது அவங்க தப்பு பண்றாங்களோ அதை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கே தவிர, அவங்கள கூப்பிட்டு அவமானம் படுத்துறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கொடுக்கப்படல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு ரொம்ப கடுமையா அவங்க வந்து கண்டிச்சதாவும் அவமானப்படுத்துதாவும் தான் இங்க வந்து பசங்க வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டா நான் இங்க பார்க்கிறேன். அவமானம் தாங்காம அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு 90ஸ்ல இருக்கும்போது 80ஸ்ல இருக்கும்போது வீட்டுல பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசினாவே நம்மள பயப்படுவோம். ஸோ இந்த பொண்ணு வந்து வீட்டுல சொன்ன உடனே வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு அதை சொல்லியே திட்டிருக்கலாம், அதை பத்தியே பேசியிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா எப்படி திட்டுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். இல்லைன்னா ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த அந்த காலேஜ் பார்த்தா வந்துட்டு இந்த காலேஜ் பேர்லயே ஒரு கம்யூனிட்டியோட பேர் இருக்கு. சோ அந்த கம்யூனிட்டியா ஒருவேளை அந்த பொண்ணு அந்த கம்யூனிட்டியா இருக்கலாமோ? சோ அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி நான் கேட்ட வரைக்கும் அந்த பெண் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு இதுல இருந்து தான் வரதாவும் சொல்றாங்க. நியூஸ் நான் கேதர் பண்ணபடி அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. கம்யூனிட்டி வச்சு அவங்க பேஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு குற்றமா தான் இதை நம்ம பார்க்கிறோம். தற்கொலைங்கிறது வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துல அவங்க பேருக்கு பின்னாடியே ஜாதி இருந்தாலே நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு கல்லூரியில இப்படியாப்பட்ட ஒரு பேர்லயும் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு இப்படி நடக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே டவுட் வரத்தான் செய்யும். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஸோ ஏன்னா ஸ்டில் அது வந்து நம்ம வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு கிராமப்புறமாக தான் நம்ம இன்னும் பார்க்குறதோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மாநகரமாவோ இல்லை மதுரையை ஒட்டி இருக்கிறதுனாலையும் அதை வந்து இன்னும் அந்த ஒரு ப்ராட் மைண்டட் பீப்புள் சென்னையிலேயே இருக்காங்களாங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான். அப்படி எப்படின்னு நீங்க என்ன ஜாதிங்கிறத வந்து நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்க, உங்க பேர் என்ன, உங்க குலசாமி யாருன்னு வச்சே கண்டுபிடிக்கிற ஆளுங்களும் நம்ம ஊர்லயும் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு அழுத்தம் கூட ஏற்பட்டு இருக்கலாம். அது எனக்கு சொல்ல அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா.